இந்த ஆண்டில் முதன்முறையாக வைகை அணை நிரம்பியிருக்கிறது. 5 மாவட்ட மக்களுக்கு இதனால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மலைச்சாமி இணைந்திருக்கிறார். மலைச்சாமி, இந்த ஆண்டில் முதன்முறையாக வைகை அணை நிரம்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, அதாவது பார்த்தோம்னா ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணை முழுவதுமாக நிரம்பியதை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணை மொத்தம் 71 அடி உயரம் கொண்டது. இந்த வைகை அணை 62 அடியா இருந்த நிலையில கடந்த 2 தினங்களாக தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மூல வைகை ஆறு, கொட்டக்குடி ஆறு, வீரபாண்டி ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வைகை அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததுனால 2 நாள்ல மட்டும் 7 அடி உயர்ந்த வைகை அணை நீர்மட்டம் 69 அடியை எட்டியிருக்கு. இதனால அதாவது தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை ஆற்றக்கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து முதல் கட்டமா 2400 கனஅடி வீதம் உபரி நீர் வெளியேற்றப்படுது. அந்த அணையின் பிரதான 7 பெரிய மதைகள் வழியாக ஆற்றின் வழியே இந்த தண்ணீர் திறக்கப்படுறதுனால வைகை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லணும்னு வைகை ஆற்றில் யாரும் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் இறங்க வேண்டாம்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த உபரி நீரின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பொதுப்பணித்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. வைகை அணைக்கான நீர்வரத்து அப்படின்னு பார்த்தோம்னா வினாடிக்கு தற்போது 6000 கனஅடியா இருக்கு. அதனால கண்டிப்பா உபரி நீரின் அளவு தொடர்ந்து அதிகரிக்கப்படும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மலைச்சாமி.